ஹலோ, ஏதோ ஒரு எனர்ஜி உங்களை சுற்றி சுற்றி ஏதோ ஒரு எனர்ஜி இருக்குது. மேபி பர்சனல் லைஃப்பில் இல்லைனா உங்களுடைய ஒர்க் பிளேஸில் ஏதோ ஒரு எனர்ஜி இருக்குது. நான் உங்களுடைய எனர்ஜி என்ன மாதிரி இருக்குதுன்னு சொல்லி செக் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு நிமிஷம். ஜஸ்ட் மைண்டை அமைதியாக வச்சுக்கோங்க, காமாக வச்சுக்கோங்க. மைண்டை வந்து அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அங்கே இங்கேன்னு சொல்லிட்டு அலைப்பாய விடாதீங்க, சரியா? மைண்டில் பல விதமான டென்ஷன் இருக்குது, பல யோசனை இருக்குது, எல்லாமே இருக்குது. அதனால் உங்கள் மைண்டை வந்து நீங்கள் தான் கண்ட்ரோல் பண்ணணும். அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் இது பண்ண விட்டுறாதீங்க. Aquarius energy, Aquarius energy, Uranus. உங்களுடைய எனர்ஜியில் வந்துட்டு யாரோ ஒருத்தங்க, நான் இங்கே எழுதிக்கிட்டேன், எனக்கு சேனலான மெசேஜஸ் நான் எழுதிக்கிட்டேன். உங்களுடைய எனர்ஜியில் வந்துட்டு யாரோ ஒருத்தங்க வந்துட்டு உங்களை வந்துட்டு உங்களுடைய அட்வான்டேஜ் எடுத்துக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ட்ரை பண்ணிகிட்ருக்குறாங்க. நிறைய பொய் சொல்கிறது, சில விஷயங்களை ஜோடித்து பேசுகிறது, இந்த மாதிரியான சில விஷயங்கள் அட்வான்டேஜ் எடுத்துக்க ரொம்ப ட்ரை பண்ணிகிட்ருக்குறாங்க. அவங்களுடைய வேலையில் இல்லை அவங்களுடைய பர்சனல் லைஃப்பில் சில விஷயங்கள் அவங்க வந்துட்டு அச்சீவ் பண்ணுறதுக்காக உங்களை யூஸ் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு எனர்ஜி இருக்குது. ஜூபிட்டர் அண்ட் சாட்டர்ன் எனர்ஜி இருக்குது. ஃபீனிக்ஸ், ப்ரொடெக்ஷன், சர்க்கிள், பர்த், இதெல்லாம் வந்துட்டு எனக்கு சேனலான வேர்டிங்ஸ். இதெல்லாமே வந்துட்டு உங்களுடைய இன்ஸ்டிங்ஸை ட்ரஸ்ட் பண்ணுங்கள். எந்த விஷயமும் வந்து வெளிப்படையாக எல்லாருக்கும் தெரியப்படுத்தி பண்ணணும்னு சொல்லிட்டு எதுவும் கிடையாது. உங்களுடைய தாட்ஸ் என்னவோ, நீங்கள் என்ன மைண்டில் யோசிச்சு வச்சுக்கோங்க, உங்கள் பிளானிங் என்னமோ எல்லாத்தையுமே வந்து கொஞ்சம் மறைச்சி சீக்ரெட்டாக செயல்படுத்துறது நல்லது. ஆனால் கண்டிப்பாக உங்களை வந்துட்டு ஏமாற்றணும், ஏதோ ஒரு ட்ரிக்ஸ் உங்கள் மைண்டோட விளையாடணும் உங்கள்கிட்ட. அவங்க ஒரு நல்ல விஷயங்கள் உங்கள் மூலியமாக கெயின் பண்ணுறதுக்காக உங்களை டவுன் பண்ணி இல்லைன்னா உங்களை ஏமாற்றி ஏதோ ஒரு விஷயம் சாதிக்கிறதுக்காக இருக்கிற மாதிரி ஒரு எனர்ஜி இங்கே இருக்குது. த்ரீ 4 சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கலாம், சில பேருக்கு 8 சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கலாம். ஓகே, இந்த கார்ட்ஸை பார்க்கலாம். ரொம்பவே ஒரு ஏமாத்துற மாதிரியான ஒரு எனர்ஜி தான் இங்கே இருக்கு. ஸ்கார்பியோவாக இருக்கலாம், சன் எனர்ஜி இருக்கு, சன் மூன் எனர்ஜி. Oh my gosh, okay. ஃபுல் அண்ட் ஃபுல் கண்ட்ரோல் அவங்க கையில் எடுத்துக்கிறதுக்கான ஒரு யோசனை அவங்க மைண்டில். ஃபுல் அண்ட் ஃபுல் கண்ட்ரோல் அவங்க எடுக்கணும். உங்கள் லைஃப்பில் சில டவர் மூமெண்ட் எடுத்துகிட்டு வரணும். நீங்கள் இங்கே எதுலேயுமே வந்துட்டு நீங்கள் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான பர்சனாக இருக்கக்கூடாது. எப்போவுமே நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரியான ஒரு பர்சன் அந்த மாதிரி தான் இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க சில விஷயங்கள் யோசிச்சிட்ருக்குறாங்க க்ரியேட் பண்ணுறதுக்காக. டிசீட்ஃபுல் எனர்ஜி. ஆனால் நீங்கள் ரொம்பவே ஒரு ப்ரொடெக்ஷன் கடவுள்கிட்ட நீங்கள் டெய்லி வேண்டிகிட்ருக்கீங்க. உங்கள் ஏஞ்சல்ஸ் கிட்ட, கடவுள்கிட்ட உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காகவும் நிறைய விஷயங்கள்ல வந்து நீங்கள் வந்துட்டு வெளியில் வந்து நிறைய விஷயங்கள் சாதிக்கணுன்ற மாதிரி சில விஷயங்கள் நீங்கள் பண்ணிகிட்ருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கான நல்ல விஷயங்களில் யாரும் மூக்க நுழைக்க முடியாது.
உங்களுக்கான நல்ல விஷயங்கள் உங்களுக்காக மட்டும்தான் இருக்கும். விழுந்தாலும் மீசையில மண் ஒட்டாதுன்ற மாதிரி அவங்களுடைய கேம்ஸ் திரும்ப திரும்ப ஆடிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் ஒரு ஸ்டார் எனர்ஜி இருக்கக்கூடிய பர்சன். நீங்கள் ஒரு ஸ்டார், உங்களுடைய நியூ லைஃப் ரொம்பவே ஒரு மேஜிக்கலான லைஃப் அமைய போகுதுன்றது அவங்களுக்கு தெரியல. அவங்களுடைய கேம் அவங்க ஆடிக்கிட்டு தான் இருக்காங்க. நீங்கள் வந்து அவங்கள கவனிக்கலை. நீங்கள் உங்கள் வேலையும் நீங்கள் என்ன விஷயத்த நீங்கள் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுறீங்களோ அதில் தான் நீங்கள் ஒரு மும்முரமாக நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்களே தவிர நீங்கள் அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க யார் என்னன்றதை பற்றி உங்களுக்கு எந்த கவலையும் கிடையாது. ஆனால் அவங்க உங்களை தான் நோட் பண்ணிகிட்ருக்குறாங்க. எப்படியாவது உங்களை ஏதாவது ஒரு விஷயம் பண்ணி டவுன் பண்ணணுன்ற மாதிரியே ஒரு பேஷனாக எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு ஜாப் மாதிரி எப்படியாவது உங்களை டவுன் பண்ணணுன்றதில். ஆனால் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படல. நீங்கள் ஒரு இடத்துல வந்துட்டு நீங்கள் சிக்கி இருந்தாலும் அந்த இடம் வந்து உங்களுக்கு ஏற்ற இடமா இல்லைன்னா கூட நீங்கள் அந்த இடத்துல ஒரு ஹாப்பியாக எப்படியாவது நம்ம வந்துட்டு அடுத்த ஒரு நல்ல லைஃப்பில் நமக்கு கண்டிப்பாக இருக்குது, அது நம்ம கண்டிப்பாக போகிறோன்ற மாதிரியான ஒரு விஷயத்துக்கு நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் ரொம்ப பாசிட்டிவான ஒரு ஆட்டிடியூடோடு நீங்கள் மூவ் ஆன் பண்ணி ஹாப்பியாக இருக்கிறீங்க. அது அவங்களுக்கு பிடிக்கல. ஆனால் அவங்க வந்துட்டு அவங்களே நோட் பண்ணி பார்த்துட்டே இருக்கிறாங்க. எப்படி இவங்களால் இவ்வளோ ஹாப்பியாக இருக்க முடியுது, இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்லேயுமே அவங்க எப்படி ஹாப்பியாக இருக்காங்க அப்படின்ற மாதிரியான ஒரு தாட். கண்டிப்பாக அவங்களுக்கான ஒரு நியூ லைஃப்கான ஒரு ஸ்டேபிளான லைஃப் Venus energy, Pisces energy, water sign energy, ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. இந்த கார்டில் தான் பார்த்துட்டு இருக்கேன் நான். சில பேர் நீங்கள் எதேச்சியாக வந்துட்டு ஃபெதர்ஸ் பார்க்குறவங்களா இருக்கலாம். ஃபெதர்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உணர்த்துற மாதிரியான ஒரு சைன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். வீட்டில் பள்ளி பார்க்குறவங்களா இருக்கலாம். இது ஒரு ஸ்பிரிச்சுவல் மெசேஜ். ஸ்பிரிச்சுவலி லீப்ரா சைன் இருக்கு. ஒரு விஷயம், ஏதாவது ஒரு எப்படி சொல்கிறது, நம்ம ஒரு மீன் பிடிக்கணும் அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு தூண்டில் அது போட்டு பிடிப்பாங்க இல்லையா, அது போட்டுட்டு ஜஸ்ட் அதை ஆசை காட்டி இது பிடிக்கிற மாதிரி உங்களுக்கும் இது சில விஷயங்களில் உங்களை வந்து ஏற்றி விடுறதும், சில விஷயங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி பேசி சில விஷயங்கள் ஏற்றி விடுறது அந்த மாதிரி பண்ணுறாங்க. ஆனால் நீங்கள் எதை பற்றி நீங்கள் கேர் பண்ணலை. நீங்கள் அவங்க வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஏதாவது ஒரு விஷயத்தில் நீங்கள் மாட்டுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ரொம்ப அதிகமான ஜெலஸ் எனர்ஜி. நீங்கள் யோசிக்கிற விதம் எல்லாமே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. யோசிக்கிறது எல்லாம் நியூ ஐடியாஸ், நியூ கிரியேட்டிவிட்டி. உங்களுடைய இன்ட்யூஷன் அதிகமாக யூஸ் பண்ணுறீங்க. வேறு ஏதாவது தெரிஞ்சுக்கணுமா? கலெக்ஷன் Ten of Swords.
கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு உங்களுடைய ஃபோக்கஸ் சேஞ்ச் பண்ணணும்னு ரொம்ப ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் நீங்கள் ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்கீங்க. எதுலேயுமே சிக்கிற மாதிரி தெரியல நீங்கள். அவங்க என்ன தான் அங்கே டான்ஸ் ஆடினாலும் சரி, அவங்க பல்ட்டி அடித்து என்ன தான் வேடிக்கை சர்க்கஸ் வேலைலாம் பண்ணாலும் சரி, நீங்கள் உங்களுடைய ஃபோக்கஸ் என்னமோ அதில் மட்டும்தான் இருக்கீங்க. அவங்க கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிறாங்க, எப்படி நம்ம இவங்களை வந்து இது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சர்க்கஸ் கோமாளியாகவே மாறிட்டாங்க. எப்படியாவது உங்களை வந்துட்டு திசை திறப்பணும் அப்படின்றதுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஆனால் உங்களுடைய ஃபோக்கஸ் எல்லாமே வந்து உங்களுடைய பென்டக்கிள்ஸ், உங்களுடைய ட்ரீம் கோல்ஸ் அதில் தான் இருக்குது. ரொம்பவே ஒரு ப்ரொடெக்டடாக இருக்கீங்க நீங்கள். எல்லா விஷயத்துலையுமே நீங்கள் வந்துட்டு ரொம்ப ப்ரொடெக்ட். நியூ ஐடியாஸ், அதிகமாக நியூ ஐடியாஸ், நியூ க்ரியேட்டிவிட்டி அது அடிக்கடி மைண்டில் வருது. கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய லைஃப் கோல்ஸ் அவங்க என்ன தான் ட்ரை பண்ணாலும் அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் எப்பவுமே ஒரு ஸ்டேபிளான ஒரு பர்சனாக தான் இருக்கிறீங்க நீங்கள். ஸோ எனர்ஜி வந்துட்டு கொஞ்சம் சுற்றி அப்படி இப்படின்னு சொல்லி உங்களை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி நிறைய எனர்ஜிஸ் இருக்குது. நிறைய பேர் போய் சொல்கிறாங்க, நிறைய பேர் போய் சொல்ல ட்ரை பண்ணிகிட்ருக்குறாங்க உங்களை. ஸோ அது கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். இப்போ எப்படி நீங்கள் மற்றவங்கள பற்றி யோசிக்காமல் அவங்க என்ன பண்ணாலும் கண்டுக்காமல் இருக்கீங்களோ அதே மாதிரி இருங்க. உங்களுடைய ஒர்க் என்னமோ உங்களுடைய கான்சன்ட்ரேஷன் அதில் மட்டுமே வச்சுக்கோங்க. தேவையில்லாத விஷயத்தில் தேவையில்லை. சரி, ஓகே. இந்த ரெசனேட் ஆச்சா இல்லையான்னு எனக்கு தெரியல, எனக்கு தோணுச்சு இந்த எனர்ஜி. ஸோ சேனல் மெசேஜஸ் சேனல் பண்ணி எழுதி வச்சுட்டு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். யாருக்கு ரெசனேட் ஆச்சா இல்லையான்றது தெரியப்படுத்து. ஓகே, டேக் கேர், காட் பிளஸ்.